கொடுத்து கோளாக தாழ் கொடுத்தானடி சாரகிலாரே. ஊழி பலம் செய்தங்கு ஓரும் ஒருவர்க்கு வாழி சதுமுகன் வந்து வெளிப்படும் வீழி தலை நீர் விதித்தது தாவென ஊழி கதிரோன் கொடியை வென்றானே. ஆதியோடு அந்தமில்லாத பரா அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரத்துல 7ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் திருவருள் வைப்பு. நாம அன்னைக்கு 1801 நாம் சிந்திக்கின்றோம். அருளால் அமுத பெருங்கடல் ஆற்றி, அருளால் அமுத பெருங்கடல் ஆற்றி, அருளால் அடிப்புனைந்து ஆர்வமும் தண்டிட்டு, அருளால் அடிப்புனைந்து ஆர்வமும் தந்திட்டு, அருளால் ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி, அருளால் ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி, அருளால் என் நந்தி அகம்புகுந்தானே, அருளால் என் நந்தி அகம்புகுந்தானே. இந்த திருமந்தத்துல திருமல நாயனார் அவருடைய அனுபவங்களை தான் நிறைய நம்மளுக்கு சொல்றாரு. இது அவருடைய பர்சனல் அனுபவம், அப்படிதான் நம்ம அந்த பாடலை ஏத்துக்கலாம். ஆனா ஒரு ஜீவனை எவ்வாறு இன்பர செய்கின்றார் அப்படின்றத அனுபவபூர்வமா விளக்குறார். அமுதக்கடலில் நீராட்டுதல் அப்படின்றார். அது எப்படின்னாக்கா, ஐம்புலங்களையும் சேட்டுல இருந்து விடுவிக்கிறார். அதுல இருந்து விடுவித்து பேரன்ப கடலுக்கு மாத்துறாரு, நம்மள மூழ்கடிக்க வைக்கிறார் அப்படின்றது. இதுல திருவடிப்பேர் என்றாரு. ஆன்மாவை தலையில சூட்டி இறைச்சிந்தனில உறுதியாக நிற்கும் ஆர்வத்தையும் ஆசையையும் தன்னுடைய அருள் மூலமா கொடுக்கிறாரு அப்படின்றார். அப்புறம் சிவானந்த அமுதன்னு சொல்றாரு 3வது வரியில. அருளின் வழிய அறியாத சிவானந்த பெருவாய்வு, இது ஆன்மாவுக்கு அவர் ஊட்டி விடுறாரு அப்படின்றது வருது. அப்புறம் உள்ளத்தில் விட்டிருத்தல், இவ்வாறாக அவன் முழுமையாக அருளினால ஆன்மாவை தூய்மைப்படுத்திய பின் நந்தி அவனுடைய இதயத்துல தானாவே புகுந்து கொள்கின்றான் அப்படின்றது. எப்படி ஒரு இடம் வாங்குறோம், வீடு நல்லா கட்டுறோம், ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றன்ற மாதிரி நம்மளுடைய வினைகளை எல்லாம் அறுத்து அமுத கடலில் ஆனந்த பேரின்பத்தை அளித்து அப்ப நம்ம இதயத்துல புகுந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றதுதான் நம்ம புரிந்து கொள்வதா இருக்கும். அருள் கிடைத்தால் மட்டுமே இதெல்லாம் நடக்கும். எப்ப அவன் அருள் கிடைக்கணும், ஆன்மா பேரானந்தத்தை அடையும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா அருள் நிறைந்த தூய மனம் வேணும்ன்றாரு. அப்ப இறைவன் பர்மனண்டா குடியேறிடுவாரு. ஒரு கதை மூலமா பார்க்கலாம்னாக்கா, சோமன் ஒரு சின்ன ஊர்ல வாழ்ந்து ஏழை நெசவாளி. நாள் முழுக்க ராத்திர நூல் சுத்திக்கிட்டே இருப்பான். துணி நெய்தி வித்தாலும் அவனுக்கு கிடைக்கிற வருமானம் அவன் குடும்ப பசிக்கு கூட பத்தினதா இல்லை. ஒரு நாள் என்ன பண்றான்னாக்கா, ஒரு காட்டுக்கு சென்று நெசவு செஞ்ச நல்ல மரக்கண்டை கிடைக்காதான்னு தேடுறான். ஒரு பெரிய ஆலமரத்தை வெட்ட தொடங்கின போது மரத்துல வாழ்ந்த ஒரு வனதாவதா அந்த இடத்துல தோண்டலாம். நல்ல ஒரு நெசவாளியே அந்த மரத்தை வெட்டாதா, இதற்கு பதிலாக உனக்கு வேற என்ன வரம் எனக்கு எல்லாம் தரேன் அப்படின்னு சோமரிச்சுட்டு யோசிக்கிறான். சரி, மனைவிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே மனைவிட்ட கேட்கிறான், தேவதையிடம் சென்று நமக்கு 2 தலைமைகளுக்கு 4 கைகளும் தருமாறு கேட்கிறார். சோமன் ஏன் அப்படி கேட்கிற அப்படின்னு. இல்ல, உங்களுக்கு 2 தலைகளும் 4 கைகளும் இருந்தால் தானே ஒரே நேரத்துல 2 மடங்கு நூற்கலாம். அப்ப 2 மடங்கு துணி நெய்யலாம், நாமளும் விரைவில் செல்வந்தர் ஆகிடலாம் அப்படின்னு. சோமனுக்கு நல்ல யோசனையாப்பட்டது. காட்டுக்கு போய் கேட்கிறாரு. தேவதை அவ்வாறு ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்டாங்க. உடனே 2 தலைகள் 4 கரங்களோட அவனுக்கு முளைக்குது. மிகுந்த மகிழ்ச்சியோட வீட்டுக்கு ஊருக்கு வந்தான். ஆனா அவனை பார்த்த மக்கள்லாம் ஐயோ பேய் வருது பூதம் வருதுன்னு அலறி அடிச்சுட்டு ஓடினாங்க. தடி கற்கெல்லாம் வச்சு அவனை அடிச்சு விரட்டினாங்க. அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓட வேண்டியதாயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, பேராசையும் மாறாமல் எடுக்க முடியும் நமக்கு ஆபத்தை தான் தரும். நமக்கு எது உண்மையிலேயே தேவையோ
அதை சிந்தித்து செயல்படணும் அப்படின்றதுதான். அது கிடைச்சா எல்லாமே கரெக்டா இருந்தா வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும், அமுத பெருங்கடலில் நாம் முழுக முடியும் அப்படின்றது. டே டு டே அப்ளிகேஷன் பார்த்தோம்னா மன அமைதி, மன அழுத்தம், நமக்கு அந்த ப்ரெஷர் அப்படின்றது நம்மளை அறியாம ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்ம கிளியரா மைண்ட் வச்சுலன்னா நம்மளுக்குள்ள ஏறிடும். அது நம்மளை அறியாம உடம்புல ஏறிடும். அதை நம்ம மேனேஜ் பண்ண கத்துக்கணும். டோட்டலாவே சரணாகதி பழகலாம். அகந்தியை வைத்துட்டு சரணாகதி பழகலாம். அப்புறம் எல்லாத்துலயும் நல்ல விஷயங்களை ஆர்வமா நம்ம பகிர்ந்து உள்ள இன்வால்வ் பண்ணிக்கிறது. இப்படிலாம் பண்ணும்போது உண்மையான அகமகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அக தூய்மை கிடைக்கும். அப்ப இதயம் திருக்கோயிலாகும். அவருக்கு எப்படி நந்தியன் பெருமாள் இதயம் புகுந்தானோ அது போல நம்மளும் அதை உணர முடியும். அப்ப வெளிப்புற உலகை நோக்கி ஓடுகின்ற புலன்களை எல்லாம் அடக்கி அகத்தை தூய்மைப்படுத்தி வேறலை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையே அமைதியும் பேரின்பமாக மாறும் அப்படின்றத நமக்கு உணர்த்தறார் என்று கூறி தளத்தை கௌரவமா ஒப்படைக்கின்றேன். நன்றிங்க, மிக்க நன்றி, மிக அருமை. வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1801 திருமந்திரம். திருவருளாலே திருவடி தேடி. திருமந்திரம். அருளால் அமுத பெருங்கடல் ஆட்டி, அருளால் அடிபுனைந்து ஆர்வமும் தந்திட்டு, அருளான ஆனந்தத்து அமுது ஊட்டி, அருளால் என் நந்தி அகம் புகுந்தானே. அருமையான திருமந்திரம். திருவருள் துணையால் அருள் கருணையாகிய அமுத பேரின்ப கடலுள் குளித்து எழச் செய்து, அன்போடு தலைமேல் திருவடி படிய செய்து, அன்பையும் பொழிந்து அருள் என்னும் பேரின்பத்தை உண்ண திகட்டாத உயிரளிக்கும் அமுதத்தை ஊட்டி உண்ணச் செய்து, என் மனத்துள் இறைவன் அன்போடு பொருந்தி அகலாது இருந்தான். ஆட்டி நீராட்டி. ஆர்வம் அன்பு. கழக வெளியீட்டில் திருவடி மரபா சீரிய நினைவே அழியா அமிழ்த பெருங்கடலாகும். அக்கடலின் கண் திருவருளால் ஆட்டுவித்து, அத்திருவருளாலேயே திருவடியினை சூட்டி மரபா பேரன்பும் வழங்கி, அத்திருவருள் பேர் அன்பினையும் உண்பித்து, அத்திருவருளாலேயே அச்சிவன் ஆருயிரின் அகம் புகுந்தான். அடி புனைந்து திருவடி சூட்டி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரத்துக்கும் நேற்றைய மந்திரத்துக்கும் அதிகம் வித்தியாசம் இல்லாத மாதிரி நமக்கு தோணும் இல்லைங்களா? ஏன்னா இன்றைய மந்திரம் என்ன சொல்லுது? அருளால் அமுத பெருங்கடல் ஆட்டி, அருளால் அடிபுனைந்து ஆர்வமும் தந்திட்டு, அருளான ஆனந்த அமுது ஊட்டி, அருளால் என் நந்தி அகம் புகுந்தானே. இந்த இடத்துலயும் அருளால் என் நந்தி அகம் புகுந்தானே தான் அருளான ஆனந்தத்தார் அமுதூட்டி. இங்கேயும் அருளான ஆனந்தத்தார் அமுதூட்டி. சோ 3வது வரையும் 4வது வரையும் அதே மாதிரிதான் இருக்கு.
இரண்டாவது வரி அருளில் அழிந்து இளைப்பாறை மறைந்திட்டுன்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அருளால் அடிபுனைந்து ஆர்வமும் தந்திட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அருளால் அமுத பெருங்கடல் ஆட்டி அப்படின்னு முதல் வரி இருக்கு. இங்க அருளில் பிறந்திட்டு அருளில் வளர்ந்திட்டு அப்படின்னு சொல்றாரு. சோ என்ன அர்த்தம்? இப்படி 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 புரிஞ்சுக்கலாம் நம்ம. எப்படி அப்படின்னா, முதல்ல நமக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்றாரு, நமக்கு அதை அறிமுகப்படுத்துகிறார். இதுல அதுல நம்ம திளைக்கிறோம். அந்த அருளால் அமுத பெருங்கடல் ஆட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அந்த இடத்துல அப்படியே நம்மை அந்த அமுத பெருங்கடலில் ஆழ்த்துகிறார். ஆட்டி அப்படிங்கறது ஆழ்த்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப உள்ள நம்ம அமுங்கி போடுறோம். அப்ப இது இது பேசும்போது எனக்கு அந்த திருவாசகத்துல சொல்வார் இல்லையா, அந்த 9 கலசத்துல 9 ஓட்டைகள் இருக்கக்கூடிய அந்த கலசத்தை அமுத கடலில் ஆராட்டி அப்படின்னு வரும். அதாவது நம்ம இத இலங்கை ஜெயராஜா சொன்னது எனக்கு இன்னும் அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சு நிக்கிறது. என்ன அப்படின்னா, நீ எப்படி என்ன நிரப்ப முடியும் அப்படின்னா, என்னோட உடம்புல 9 ஓட்டைகள் இருக்கு, அதுல வெளியில போயிட்டே இருக்கும். அதனால நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ அந்த சொம்ப அமுத கடலுக்குள்ள என்னை அழுத்திடு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஓட்டையில இருந்து அமுதம் வெளியேற சான்ஸே இல்லை. ஏன்னா அதுவே கடலுக்குள்ள இருக்கு, அந்த அமுத கடலுக்குள்ள இருக்கு. அப்ப இங்க இருந்தும் எதிர் விசையிலையும் அந்த சொம்புக்குள்ளதான் அமுதம் போகும், உள்ளயும் அமுதுதான் இருக்கு. அது அப்படியே உள்ள ஆழ்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்துல பேசும்போது சொல்லுவாரு. ரொம்ப அற்புதமான ஒரு உவமை அது. அந்த அந்த எனக்கு அந்த வரி மறந்து போச்சு. அமுது ஊற ஊட்டி அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி மறந்து போச்சு. அந்த மாதிரி இந்த இடத்துல அமுத பெருங்கடல் ஆட்டி நம்ம வெளியில அதுல இருந்து வெளியில வரவே வேண்டாம், வரணுங்கிற எண்ணமே இல்லாதவாறு அந்த அருளினால் அந்த அமுத பெருங்கடலில் அவர் நம்மை ஆட்டுகிறார். அப்போ அப்ப அப்ப என்ன, அப்போ நம்ம வெளியில அமுத்தினா அது வெளியில வந்துடக்கூடாது. நம்ம அதுக்காக என்ன சொல்றாரு, அருளால் அடிபுனைந்து ஆர்வமும் தந்திட்டு. அப்ப இது நம்ம விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கணும். ஏன்னா நம்ம ஏதோ கம்பல்ஷனுக்காக, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருப்போம், இல்ல நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பூஜை நடக்கும், ரொம்ப அற்புதமான விஷயம்தான், நம்ம மனசுக்கும் பிடிக்கும் தான். ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூச்சு வாங்குறதுக்காகவாவது வெளில நிக்கணும் அப்படின்னு தோணும். இல்லைன்னா டக்குன்னு ஒரு மொபைல் எடுத்து பார்ப்போம், நம்ம மெசேஜ் வந்துச்சா அப்படின்னு. அந்த மாதிரி எந்த கட்டாயமும் இல்லாமல், அதாவது புலன்கள் இயல்பாக, ஏன்னா நேத்திக்கு அவர் அந்த வார்த்தையை தான் அவரு சொன்னாரு. எப்படி அப்படின்னா, நம்மளோட இச்சையோட இருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தியாக அது இருக்க வேண்டும், அது செயலாக அது இருக்க வேண்டும். அப்ப நினைச்சிட்டு இருக்கும் போது வெளியில போயிடக்கூடாது புலன். அப்ப அந்த ஐம்புலன்களின் உள்ளாகவும் ஊடுருகிற அமுதாக அது இருக்க வேண்டும். அப்ப வேற சிந்தனையே இருக்காது, வேற செய்கையே இருக்காது, இதுல இருந்து வெளியில போகணும்னே இருக்காது. அதனால்தான் அருளால் அடி புனைந்து ஆர்வமும் தந்திட்ட. எதற்கான ஆர்வம்? இந்த அமுத பெருங்கடல்ல அவர் ஆழ்த்தி இருக்கும் போது அதில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்வம், அதுல இருந்து வெளியில போகணும்னு இல்லை. அப்போ இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சிவ ஆனந்தம் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். நேத்திக்கு மந்திரத்துல என்ன சொன்னாரு, அவர் முதல்ல அறிமுகப்படுத்தினாரு, அந்த ஆனந்தத்தை நமக்கு தந்தாரு. அப்புறம் இது என்னவாகணும் அப்படின்னா இயல்பாகணும். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா முதல்ல 2 நாளைக்கு அந்த தெருவுக்கு தாண்டும் போது எந்த வீடுன்னு பார்த்து போவோம் நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது. ஆனா ஒரு மாசம் 2 மாசம் ஆயிடுச்சுன்னா கண்ணு மூடிட்டு அந்த ரோட்ல போனோம்னே எந்த வீட்டுக்கு நம்ம போகணுமோ அந்த வீட்டுல கரெக்டா கண்ணு மூடிட்டு போடுவோம். அப்போ நமக்கு தெரியும், அந்த பாதம் முதற்கொண்டு அந்த அளவு தெரியும், எத்தனை அடி அடந்தா அந்த வீட்டுக்கு போவோம்னு தெரியும். இல்லைன்னா கண்ணு பார்த்தோன்னா எத்தனை வீடு ஒண்ணு போல இருந்தாலும், இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல கிட்டத்தட்ட எல்லா வீடும் ஒண்ணு போல இருக்கும், ஒரே மாதிரி அழி போட்டிருக்கோம், ஒரே மாதிரி திண்ணை இருக்கும்.
அப்போ நம்ம வீடு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன வயசுல நாங்க கொஞ்சம் திண்டாடுவோம். ஆனா அப்புறம் 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 வளர வளர நம்ம வீடு நமக்கு தனியா தெரிய ஆரம்பிக்கும். இல்ல நம்ம தோழியினுடைய வீடு நமக்கு தனியா தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இது என்ன ஆகுது அப்படின்னாக்க நம்ம பேரானந்தத்தோடு அந்த அமுத கடலில் ஆழ்த்தி புலன்கள் இயல்பாக சிவானுபவத்தை தேடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளிடும். அதனாலதான் சொல்றாரு அருளால் ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி. நேத்திக்கே சொன்னாலே அந்த ஆறா அமுது, அந்த 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 ஏற்கனவே அது அமுத பெருங்கடல், அதுலயும் வற்றாத ஆறா அமுதாக அது இருக்கிறது அப்படின்னா அது எப்பேற்பட்ட பேரானந்தம் சொல்லுங்க. அருளால் என் நந்தி அகம் புகுந்தானே. அப்போ இயல்பாக நம்முடைய உடல் சிவானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. அப்ப யாரோ சொல்லி நமக்கு தெரிய வேண்டாம், ஏதோ ஒரு கிளிம்ஸ்ல நமக்கு தெரிய வேண்டாம், இல்ல ஏதோ ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுட்டு மறைய வேண்டாம். நமக்கு அந்த ஆனந்தம் நிலையாக நம்முள்ளே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை இறையம்பெருமான் தன்னுடைய கருணையினால் நமக்கு உணர்த்தி தருகிறார் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு பொருளா நான் பார்க்கிறேன். அப்போ வெறும் ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி வெறும் ஒரு லட்டு சாப்பிடுற விஷயம் இல்ல இது. அப்படியே லட்டு பானைக்குள்ளேயே உக்காந்துருக்கிற வேண்டிதான். அதுக்கப்புறம் நம்ம வேற லட்டு வேற இல்ல. அப்போ இதுல இன்னும் ஒன்னும் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மால் நம்மை சுற்றி இருப்பவர்களும் அந்த சிவானந்த அனுபவத்தில் திளைக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய ஐம்புலன்களுமே அந்த அமுதத்துல இருக்கும் பொழுது நாமும் அமுதமாக மற்றவர்களுக்கும் ஆக முடியும். அத அடுத்த மந்திரத்துல அவர் நமக்கு இன்னும் அழகா சொல்லி தருவாரு. அது எப்படி நம்முடைய சிவானுபவத்தை அந்த ஆனந்த ஆறா அமுதாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை எப்படி பலருக்கும் பரவ செய்வது அப்படிங்கறத அடுத்த மந்திரத்துல நமக்கு சொல்லி தருவாரு. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க. மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation. By grace bathing in the ocean of ambrosia, by grace adorning with feet and bestowing the love too, feeding with the bliss of ambrosia, which is grace, by grace my Nandi entered the inner chamber. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல்ல அந்த அமுதால என்ன கிடைக்குது, ஏன் பேர் அமுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நான் பாக்குறேன். அருளால் அமுத பெருங்கடல் ஆட்டி, அந்த அமுத பெருங்கடல் நமக்குள்ளதான் இருக்கு. நான் பாக்குறது நம்மளோட சுழுமுனையோட திரை விலகிறதா நான் பாக்குறேன். இது நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் இங்க திருமந்திரத்துல ஃபர்ஸ்டா பேச ஆரம்பிச்சது என்னோட தியான அனுபவத்தை தான் ஃபர்ஸ்டா நான் பேச ஆரம்பிச்சது. அதுல அந்த அந்த அனுபவமா எனக்கு அது அந்த பெருங்கடலை ஆட்டி வச்சு அந்த திரை திறக்க வைக்கிற மாதிரி எனக்கு அது உணர்வா இருந்தது. அப்ப அது என்னன்னு தெரியல. ஆனா நான் அப்ப திருமந்திரம் கேட்டுட்டே இருப்பேன். இங்க கிருத்திகாமா சொல்றத, அதினாரியா சொல்றத, லைனையா சொல்றதெல்லாம் கேட்டே இருப்பேன். அப்ப அந்த அனுபவம் அதை சொல்லுன்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்ததுனால நான் அதை சொல்லணும்னு சொன்னேன். ஆனா அது அந்த சபையில நம்ம எப்படி இந்த அவையில நம்ம பேச முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப உள்ள இல்ல நீ அந்த அனுபவத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு நான் அதை சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது. அமுத பெருங்கடல் நமக்குள்ள இருக்கிற அந்த சுழுமுனை திரை விலகிற இடமாக அதை நான் பாக்குறேன். அந்த அமுத பெருங்கடலை ஆட்டி நமக்கு அந்த நமக்குள்ள இருக்கிற அமுதத்தை காமிக்கிறது, நமக்குள்ள இருக்கிற இறைவனை காமிக்கிறது. அருளால் அடிப்புனைந்து ஆர்வமும் தந்திட்டு, இங்க அந்த அடிப்புனைந்து எதுக்கு இது அமுதுங்கிறாங்க அப்படின்னா ஆன்மாக்கே விடுதலை. ஆன்மா இந்த மனதுக்கும் இந்த விதிக்கும் இந்த உடல்லையும் கட்டுண்டு இருக்கு இல்லையா, இதுக்கு விமோசனம் இல்லைன்ற நிலையில இருக்கு. இதுதான் மனம். ஏன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்ப ஆன்மா எந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்கணும், அந்த மனமும் உடலும்ன்ற நிலையில இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறப்ப விதிக்கு உட்பட்டு இருக்கு.
அதனால கஷ்டங்களும் இருக்கும், சந்தோஷங்களும் இருக்கும். பாவத்தையும் சேர்த்துப்போம், புண்ணியத்தையும் சேர்த்துப்போம். இப்படி எல்லாம் கலந்து இருக்கு. எதுக்குன்னா நம்ம வினைய போக்குறதுக்காக. ஆன்மா வினையோட சேர்ந்து இருக்கிறதுனால, இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஆனா எப்ப வந்து அடி புனைந்தப்படுதோ, அப்ப என்னன்னா நம்ம சாட்சி நிலைக்கு போயிடுறோம். அந்த திருவடியில போய் நம்ம நிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த அடியில இருந்து நிக்கும்போது சாட்சி நிலையா பார்த்து இந்த மனமும் இந்த உடலும் நான் இல்ல அப்படிங்கிற அந்த தெளிவு வந்துருச்சுன்னா, அங்க அமுதுதான். இதுக்கப்புறம் நம்ம விதிக்கு உட்பட்டு நம்ம இருக்க தேவையில்ல. நம்ம மனதுக்கு உட்பட்டு இருக்க தேவையில்ல. இந்த உடல் வலி, மனவலி, இந்த உலகம், இந்த மாய உலகத்துக்கு எல்லாமே இங்க சாட்சியாக பார்க்கப்பட போகுது அப்படிங்கிறப்ப, அ எல்லா வினைகளும் நீங்கிறதுனால இங்க வெறும் ஆனந்தம் தான். அப்புறம் அந்த திருவடி ஆனந்தமும் இருக்கும். ஆர்வமும் தந்திட்டு அதற்கான நிலை, அந்த திருவடிக்கான நிலை இருக்கும் இல்லையா? சிற்றின்பமாக நம்ம இந்த உலகில் நம்ம பார்க்கறது வந்து பேரின்பமாக மாறுறது, சிற்றறிவாக இருந்தது பேரறிவாக மாறுறது. அப்புறம் என்ன இருக்கு, அந்த பாசம் பற்றும் நம்ம இருந்த நிலை மாறி பேரன்பாக மாறுறது. இப்படி எல்லா எல்லா நிலையுமே மாறும் நமக்கு. அந்த திருவடியை திருவடியை நமக்குள்ள இறைவனோட அருளால அது நமக்கு கிடைக்கப்பெற்றதுன்னா, நம்ம அந்த திருவடியில நிக்கும்போது என்னன்னா, இத மனதிலையும் உடலையும் நம்ம தள்ளி நின்னு பார்க்குற நிலை வந்துறதுனால, அந்த நிலை வருது. நம்ம அந்த திருவடியிலே முழுமையாக இந்த இடத்துல வந்து அதையும் தாண்டி முழுமையாக கரைந்து போற இடமாக சொல்ற மாரியும் இருக்கு. அப்ப இறை தன்மையே வந்துருது. மனிதன்றதுக்கும் இறைவன்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அந்த தன்மையே மாறுறப்ப இறைத்தன்மைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப, அதுதான் ஆனந்தம். அதுதான் பேரானந்தமாக, அதுதான் ஆனந்தத்தை இவர் ஊட்டினாரு. எல்லா வினைகளும் நீங்க பெற்றது. அது எதனாலன்னா, என் நந்தி அகம் புகுந்தானே. அதனாலதான் இது எல்லாம் அவரோட அருளால தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க அரங்கோயா, வணக்கமுங்க. கேக்குதாம்மா? கேக்குங்கய்யா. நேற்று வந்து பாடல்ல வந்து ஐந்தொழில்கள் உயிரின் நிலையில் ஐந்தொழில்கள் இறைவன் எப்படி ஆற்ற வைக்கிறான் அருளால் துணை கொண்டு அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு வந்து சாமி சொல்றது வந்து, அதாவது தசகாரியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அது வந்து உயிருக்கு இறைவன் நிகழ்த்தக்கூடிய 10 விதமான காரியங்கள் அப்படின்றது தசகாரியங்கிற நூல். அதுக்கு வந்து பண்டார சாத்திரங்கள்ல நிறைய பேர் வந்து அதுக்கு விளக்கம் செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா குருஞான சம்பந்தர், நம்ம தர்மபுர ஆதீன குருமுதல்வர், திரிபதார்த்த தசகாரிய ரூபாதி தசகாரிய விளக்கம்னு ஒரு அகவல் பண்ணிருக்காங்க. அதுல 3க்குமே பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. அதாவது பாசத்துக்கான தசகாரியம், ஆன்மாக்கான தசகாரியம், பதிக்கான தசகாரியம் அப்படின்னு 3 பிரிச்சிருப்பாங்க. இங்க நம்ம ஏற்பந்திரம் முழுக்க ஆன்ம பரிபாஷ்டையில இருக்கிறதுனால இது வந்து ஆன்ம தசகாரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுல 10 நிலைகள் திருவாசகத்துல சதகத்துல 10 நிலைகள் சொல்லியிருப்பாங்க. அதாவது காருண்யத்து இடங்கள்னு ஆரம்பிச்சு அனுபவ சக்தி, ஆனந்தத்தை அழுத்தல் அப்படின்னு இருக்கும். அந்த தலைப்புகள் பாத்தீங்கன்னா அந்த ஆனந்தத்து அழுந்தல் அப்படிங்கிறத இதே திருவருட்பயன்ல உயிர்வன் வந்து என்பொரு நிலைன்னு சொல்லியிருப்பாங்க. உயிர் விளக்கம் என்பொரு நிலை. அப்புறம் திருவைந்து எழுத்து, அதாவது திருவடி புனைதல் அப்படிங்கிறது இந்த திருவைந்து எழுத்தை உள்குதல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து குருமுகமாக அந்த உபதேசம் பெறுவதற்கு என்பொரு நிலை வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆனந்தத்தை அழுந்துதல் அப்படிங்கிறது இந்த திருவடி புனைதல் என்பது, திருவடி என்பது 5 எழுத்து அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னு அந்த இடத்துலயே வந்து திருவடி வந்து ஏற்றிருப்பார். 5 திருவைந்து எழுத்தால் எடுக்கக்கூடிய
ஆஹ் அதனுடைய தாழ் வாழ்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த ஆடி புனைந்திட்டு என்பது அவர் வந்து அந்த குருமுகமாக பெற்ற உபதேசத்தால் உயிர் விளக்கம் பெற்று இன்புறு நிலை பெற்று யோகம் பாவனையில் அழுந்தி இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை அழுந்துதல் அப்படிங்கிறது அந்த இந்த பாடல்ல, அதாவது இது வந்து முன்னாடி வந்த நூல் அப்படிங்கிறதுனால இதுல அந்த அப்படியே வந்து அந்த அந்த தசகாரியத்துல உள்ள அந்த உயிருக்கு நிகழக்கூடிய அனுபவங்களை, அந்த மேலான அனுபவங்கள் உயிர் விளக்கம் ஆல்ரெடி பெற்றது. அருளால வந்து ஏற்கனவே நம்ம வந்து அருள் வந்து நமக்கு வந்து தெளிவு கொடுத்துருது. அதனால அதுக்கப்புறம் விளையக்கூடிய இன்புறு நிலை, அதுதான் அந்த அமுத பெருங்கடல் ஆற்றுதல். அப்புறம் அந்த திருவடி திருவைந்து இடத்துல வந்து அழிந்து இருத்தல், அது வந்து அடிப்புனைந்தல். ஆர்வமும் தந்திட்டு ஆனந்தத்து ஆரம்பது ஊட்டி திரும்ப அந்த சிவானந்த சிவபோகம் சிவ ஆனந்தம் ரெண்டுமே வேற வேற. தசகாரியத்துல பாத்துக்கோங்க. தசகாரியத்துல ஆன்ம தசகாரியத்துல இந்த 10 இருக்கும். இந்த 10ல கடைசி 3 நிலைகளை தான் வந்து சுவாமி வந்து இங்க சொல்றாங்க. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றிங்க, நன்றி, மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எல்லாருக்கும் உதவியா இருக்கும். யாருக்கும் விருப்பம் இருந்தாலும் அதை நல்லா படிப்பாங்க. மிக்க நன்றிங்க. வேற யாரும் உங்களோட கருத்து கேள்வி ஏதாவது இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாமா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.